இன்று அந்த நவலோக பூலோகத்தின் எந்த மூலையில் அந்த கல்கி இருந்தாலும் கல்கியின் மூலையில் இருக்கின்ற பதிவுகளை மட்டுமல்லாமல் இரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற மரபணுக்களையும் மாற்றம் செய்து விடுவதற்கான திட்டத்தையே தீட்டியிருக்கின்றேன். கொரோனா என்னும் உயிர்கொல்லி நோயை தோற்றுவித்து அதை காற்றிலே பரவவிட்டு உலகத்திலே இருக்கின்ற மனிதர்கள் அத்தனை பேரும் அதற்கான தடுப்பூசியை போட்டுக் கொண்டாக வேண்டும் என்று இன்று அந்த நவலோக பூலோகத்திலே ஆட்சி பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற நமது யமலோகத்து வாசிகளை வைத்து அறிவிப்பு கொடுக்கலாம் என்று நினைத்திருக்கின்றேன். அரசு அலுவலகங்களிலும் தொழிற்கூடங்களிலும் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரும் கட்டாயமாக இந்த தடுப்பூசியை போட்டாக வேண்டும் என்பதை அரசு ஆணையாகவே வெளியிடச் செய்யலாம் என்றுமே நினைத்திருக்கின்றேன். எங்கோ ஓரிடத்தில் வேலை பார்த்து கொண்டே தனது திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கின்ற கல்கியை கட்டாயம் இந்த திட்டத்தில் சிக்க வைத்து விடலாம் என்றுமே நினைத்திருக்கின்றேன். அப்பன் பாட்டன் சொத்து ஏதும் இல்லாமல் வேலை பார்த்தே பிழைத்தாக வேண்டும் என்ற கட்டாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கல்கி இந்த தடுப்பூசியை போட்டுக் கொண்டால் நிச்சயமாக அவனது மூளை பதிவுகள் மட்டுமல்லாமல் இரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற அவனது மரபணுக்களும் மாற்றம் செய்யப்பட்டுவிடும். கல்கியின் மரபணுக்கள் மாற்றம் செய்யப்பட்டுவிடும் வேளையில் அவனது வைராக்கியமும் கோபமும் வலுவிழந்தே போய்விடும். சத்தியமும் தர்மமும் சாகடிக்கப்பட்டுவிடும் என்பதோடு அவனது நீதியும் நியாயமும் மறக்கடிக்கப்பட்டுவிடும் என்பதும் நிச்சயமே. கருணையே உருவானவனும் அவனே. செய் அல்லது செத்து மடி என்ற வார்த்தைக்கு இணங்க கடமையே உயிரினும் மேலாக நினைப்பவனும் அவனே. கல்கி என்ற சொல்லுக்கு சரியான விளக்கம் என்னவென்றால் மனதை கல்லாக்கி கொண்டு கடமையை செய்து முடிக்கும் காவலன் என்பதே ஆகும். பாலகனாக வந்து சூரசம்காரம் செய்த போது கூட பூமியில் யுத்தத்தை நடத்தினால் பூமி வாழ் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதாலே தன்னோடு போர் புரிய வந்த சூர படைகளை எல்லாம் திருச்செந்தூர் கடற்கரைக்கு வரவழைத்து கடல் நீரில் தடிக்கூத்து ஆடியபடியே அவர்களை எல்லாம் கடலுக்குள் அழைத்து சென்று கடலுக்குள் வைத்தே அந்த சூர படைகளின் கதைகளை எல்லாம் முடித்து விட்டு கடல் நீரில் தடிக்கூத்து ஆடியபடியே திருச்செந்தூர் கடற்கரைக்கு திரும்பி வந்து அன்று அந்த திருச்செந்தூர் கடற்கரையில் திரண்டு நின்ற மக்களை எல்லாம் பார்த்து பாலகனாக சிரித்தவன் தான் முருக பாலகனாகிய கல்கி. அன்று இந்த தமிழகத்து மக்களை எல்லாம் காக்க வந்த பாலகன் என்று ஆனவன் தான் இன்று இந்த பூலோகத்து மக்களை எல்லாம் காக்க வந்த மண்குடிசை மகாராஜன் என்றும் ஆகியிருக்கின்றான். கருணையோடு கடமை செய்ய வந்த அவன் கடமையில் கருணை காட்டாமல் இயற்கை சீற்றங்களையே தந்து இவ்வுலகத்து மக்களையெல்லாம் பல இன்னல்களுக்கு தான் ஆளாக்கி வைப்பானா? அல்லது வேறு வழியில் அந்த கலியுக சாத்தானை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்து கலியுகத்தை முடித்து வைப்பதோடு சத்திய யுகத்தையும் தொடங்கி வைக்கின்றானா என்பதை சற்றே பொறுத்திருந்தே பாருங்கள். கல்கி அவதாரம் இந்த பூமிக்கு வந்து 55 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் விரைவாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டாக வேண்டும் என்ற நிலையில் இல்லை. ஏனென்றால் கல்கி அவதாரத்தினுடைய ஆயுட்காலம் என்பது பிற அவதாரங்களின் ஆயுட்காலங்களை போன்றே ஏதோ ஒரு சம்பவத்தை நடத்தி காட்டிவிட்டு செல்வதற்கான காலம் வரையிலாகப்பட்டது அல்ல. எண்ணற்ற சம்பவங்களை நடத்தி காட்டி மலர இருக்கின்ற அந்த சத்திய யுகத்தை அழகுபடுத்துவதற்காக வருவதே இந்த கல்கி அவதாரம் என்பதாகும். விரும்பாத நிலையிலும் வெளிப்படுத்திக் கொண்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படாத வரையிலும் தன்னை ஒரு மறைமுக அவதாரமாகவே நிலைப்படுத்திக் கொண்டு நடத்தி காட்ட வேண்டியதையெல்லாம் நடத்தி கொண்டே இருப்பதே கல்கி அவதாரத்தின் சாணக்கியத்தனமும் ஆகும். இளமையில் முதுமையாகவும் முதுமையில் இளமையாகவும் காட்சி அளிக்க வல்ல கல்கி அவதாரத்தின் சூட்சம தேகத்தின் சுயரூபத்தை உணர்ந்து கொள்வது என்பது உலகத்தவர் யாருக்கும் கொடுத்து வைக்கப்படாத ஒன்று என்றே ஆகும்.